உச்சநீதிமன்றத்தை கூட தாங்கள் விரும்பும் வகையிலே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் அவர்கள் பெற்ற தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது. ஆகவே கடைசி நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை உச்சநீதிமன்றம். அதன் மீதும் இப்போது ஒரு சந்தேக நிழல் படும் நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார். நடைபெறுகிற வாக்காளர் பட்டியல் சீராய்வு இந்த தேர்தலுக்கும் நடத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரில் குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரத்தை காட்டச் சொல்லி வற்புறுத்துகிறார்கள். 1987க்கு முன்பு பிறந்தவர்களாயிருந்தால் அவர்களின் பெற்றோரில் யாராவது ஒருவருடைய பிறந்த நாள், பிறந்த இடம் ஆகியவற்றுக்கான ஆதாரத்தை காட்டச் சொல்லுகிறார்கள். 2002க்கு முன்பு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் அதற்கான ஆதாரத்தை காட்டச் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் இதற்கு முன்பு நடந்த சம்மரி ரிவிஷன் என்கிற நடைமுறையில் கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் ஒரு குறிப்பிட்ட நாளை அவர்கள் அறிவிப்பு செய்து அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் வாக்காளர் பட்டியலை கட்டணமில்லாமல் பெற்று இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் இப்போது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பதன் நோக்கம் முற்றிலும் மாறுபட்டது. இதை நடைமுறைப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரமே இல்லை. அவர்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரத்தை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். எனவே இது அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரானது. குடியுரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அவர்கள் குடியுரிமை அற்றவர்களாக மாற்றப்படும் நிலை உள்ளது. எனவே வெறும் வாக்குரிமை தொடர்புடையதாக மட்டுமே இது இல்லை என்பதால் தான் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். ஏன் தேர்தல் ஆணையம் இதை உச்சநீதிமன்றம் பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? போதிய ஆதாரங்கள் இல்லையா? ஏன்னா பீகார்ல 60 லட்சம் வாக்காளர்கள். உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக அந்த 65 லட்சம் வாக்காளர் பட்டியலையும் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டும் தேர்தல் ஆணையம் அளிக்கவில்லை. அளித்ததாக இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அளிக்கப்பட்டதாக எந்த ஆதாரமும் இல்லை. எனவே தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியாளர்களின் முழு கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. அது சுதந்திரமாக செயல்படவில்லை. RSS பயிற்சி பெற்றவர்களே அந்த ஆணையத்தின் ஆணையர்களாக, அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு முக்கியமான காரணம். நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை கூட தாங்கள் விரும்பும் வகையிலே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் அவர்கள் பெற்ற தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது. ஆகவே கடைசி நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை உச்சநீதிமன்றம். அதன் மீதும் இப்போது ஒரு சந்தேக நிழல் படும் நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கள்ளவாக்கு போட முடியாது என்பதனால்தான் திமுக இதனை எதிர்க்குது, கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்கன்னு எடப்பாடி அவர் அதிமுகவின் தலைவராக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா அல்லது பாஜகவின் பிரதிநிதியாக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா என்ற குழப்பம் உருவாகிறது. ஒரு தேர்தல் அரசியலுக்காக தன்னுடைய சுயத்தை இழக்கும் நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறதோ என்ற கவலை மேலிடுகிறது.